நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது கலையின் குரல் அப்படிங்கிற இந்த அமைப்பில் இருந்து கலைகள் அறிவோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிராமிய கலையையும் இவங்க வந்து இப்போ அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த கலை வந்து அப்படி என்ன அப்படிங்கன்னா, சில கலைகள் வந்து அதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லி நிராகரிக்கக்கூடியது, இதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஒவ்வொரு கிராமிய கலைகளுக்கும் சில பேர் புகட்டி வந்துக்கிட்டே இருக்காங்க காலங்காலமாக. அதை வந்து இல்லை, இந்த கலைகள் வந்து எப்பொழுதும் ஒரு புனிதமானது, ஒரு கலை அப்படிங்கிறத ஒவ்வொரு கலையாக, அதாவது பறை, அப்புறம் கரகாட்டம், இப்படி பல கலைகளை, பழம் கிராமிய கலைகளை இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு விதமாக நம்ம கலை வளர்மணி சக்திவேல் அவர்கள் இங்கே வந்து அறிமுகப்படுத்தி, அதற்காக மாணவர்கள்லாம் பாருங்கள் நிறைய பேர் வந்து அந்த கலையை ரசனையோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த கரகாட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பான ஒரு பாரம்பரியமான அந்த கலையை வந்து இன்றைக்கி இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மாஸ்டர். ஆமாம், நான் ரொம்ப நேரம் இருந்து பார்த்தேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அந்த கலையை நாம் பார்த்த விஷயம் வந்து வேறு, நம்ம கோயில் கொடைகளில் மற்ற இடங்கள்லாம் அது வேறு மாதிரி, அதனுடைய பிம்பங்கள் வேறு மாதிரி இருக்கும். அவங்க அந்த கலையை அவங்களுக்கு பொழப்பாக நடத்தும் போது அதை வேறு மாதிரி ஒரு உருவத்தில் கொண்டு வந்து காட்டுறாங்க. அதன் மூலமாக கூட அந்த கலைக்கு வந்து ஒரு பெயரை வந்து வேறு மாதிரி சூட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த கலையில் எவ்வளோ நுட்பங்கள் இருக்குது, அந்த கலையை படிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து பார்த்த பிறகு தெரியுது. அந்த கலையினுடைய நுட்பங்களை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. அதனை அறிமுகப்படுத்தி வரும் கால சந்ததியினருக்கு, அதாவது இதோடு நிற்காமல் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு கலையை கடத்தி கொண்டு போகணும் இல்லையா? அதுதான் மிக சிறந்த பணி. ஒரு கலை வந்து அழிஞ்சிடக்கூடாது, அந்த கலையை பாதுகாத்து கொண்டு போகணும். அந்த பணியை கலை வளர்மணி சக்திவேல் அவர்கள் செய்கிறாங்க. அதுக்கு அவர்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப மிகுந்த பாராட்டு சொல்கிறேன். இந்த கலை மேலும் மேலும் வளர்ந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டேன். நீங்களும் இந்த பயிற்சியை யாரெல்லாம் படிக்கணுமோ கலை வளர்மணி சக்திவேல் அவர்களை தொடர்பு கொண்டு படித்து நம்மளுடைய பாரம்பரிய கலை நிலைநாட்டுமாறு முத்துநகர் திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.